பல மாதங்களாக மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி எப்படா இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்னு ஏங்க வச்சு கடைசியாக ஒன்ப்ளஸ் அவங்களோட மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனான ஒன்ப்ளஸ் நாடை லான்ச் பண்ணிட்டாங்க. ஐயோ பைப்புள்ள அருவாளோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை உருள போதோ தெரியலையே. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான் வந்திருக்கு. ஸ்னாப்டிராகன் 765 சிப்செட், 5G சப்போர்ட், 90 Hz AMOLED டிஸ்பிளே எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 24,999 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. தீ பிடிச்சி எரியறதே பெட்டர். அடுத்த நியூஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒன்னே ஒன்று தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சாம்சங் S20யோட லைட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் தான் லான்ச் ஆக போகுது. இது சாம்சங் S20 FEங்கிற பேரில் தான் வரும், அதாவது ஃபேன் எடிஷன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ குமார் கொஞ்சம் இல்லைங்க. S20 சீரீஸில் இருக்கிற மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மாதிரியே இதுலேயும் ஒரு சென்டர் பஞ்சுவல் டிஸ்பிளே தான் இருக்க போகுது. என்னதான் இது ஒரு லைட் வெர்ஷனாக இருந்தாலும் இதில் ஸ்னாப்டிராகன் 865 சிப்செட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 120 Hz ரீஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. வணக்கம், வெள்ள வேஷ்டி செட்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. வணக்கண்ணே. வணக்கம் தங்கச்சி. நமஸ்காரம். வணக்கம்மா. நீங்க போற வணக்கத்தை பார்த்தா கண்ணு கட்டுது. வணக்கம் இருக்கட்டுப்பா, இருக்கட்டுப்பா. சாம்சங் M31sங்கிற ஸ்மார்ட் ஃபோன் ஜூலை 30ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. இதுலேயும் ஒரு சென்டர் பஞ்சுவல் டிஸ்பிளே தான் இருக்க போகுது. சாம்சங் M சீரீஸில் சென்டர் பஞ்சுவலோட வர ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் இதுவாக தான் இருக்கும். இதில் ஒரு 6000 mAh பேட்டரியும் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட்ஸில் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கும். இன்டர்வியூ போகணும், ஆட்டோ வருமா? ஆட்டோ மட்டும் வராது, கூட நானும் வருவேன். ஓவர் நக்கல் பர்ச்சியா இருக்கிற. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரிவர்ஸ் சார்ஜிங் ஃபீச்சரும் இருக்கும். அதாவது நீங்கள் இதை ஒரு பவர் பேங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதிலிருந்து நீங்கள் மற்ற டிவைசஸை கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 64 மெகாபிக்சல் கேமரா சென்சார் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட ப்ரைஸிங்கில் சாம்சங் சொதப்பாமல் இருந்தாங்கன்னா இது உண்மையிலே ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஹலோ டாக்டர், கார் பிரேக் டவுனா? நான் வேணா ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ணட்டுமா? ரெட்மி நோட் 9 ப்ரோவும் நோட் 9 ப்ரோ மேக்ஸும் ஆல்ரெடி இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. அதையெல்லாம் விட கம்மியான ப்ரைஸில் இப்போ ரெட்மி நோட் 9 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மீடியாடெக்கோட ஹீலியோ G85 சிப்செட்டோட தான் வருது. என்னதான் இது ஒரு கேமிங் ஃபோக்கஸ்ட் ப்ராசஸராக இருந்தாலும் நம்ம எதிர்பார்ப்பை இது ஃபுல்ஃபில் பண்ணலைன்னு தான் சொல்லணும். ஆமா வாங்க போலாம். நீ வந்தா கொலை பண்ணிடுவே உன்னை. நான் எங்கனே வரேனே, நீங்களா பெரியவங்களா பார்த்து பேசி அது இந்த லவ் உருப்பட. ஏன்னா PUBG எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் ஸ்மூத் செட்டிங்ஸில் அல்ட்ரா ஃப்ரேம் ரேட் வரைக்கும் தான் விளையாட முடியும். அதுவே நீங்கள் அல்ட்ரா ஃப்ரேம் ரேட்டில் விளையாடினாலும் சின்ன சின்ன லேக்ஸ் எல்லாம் உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். என்னதெல்லாம் நோன்ற கால்ல போட்டானோ எதிரியை நம்ம 100 அடி அடிக்கும் போது ஒரு அடி தவறி நம்ம மேல விழத்தாண்டா செய்யும். அந்த அடி கால்ல வந்துருச்சு. அடுத்த நியூஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம ஸ்பான்சரை பற்றி பேசலான்னு இருக்கிறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இப்போ லாக்டவுனில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் நடக்குது. ஆனால் உங்கள் பிள்ளைங்க கிட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸை கொடுக்கறதுக்கே நீங்கள் பயப்படுவீங்க, அவங்க ஆபத்தான விஷயங்களை ஏதாவது செஞ்சுருவாங்களோன்னு. அதுக்காக தான் மின்ஸ்பிங்கிற கம்பெனி ஒரு ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பை வச்சு அடுத்தவங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கிற லொக்கேஷன்ஸ், கால்ஸ், மெசேஜஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி சைன் அப் ஃபார் ஃப்ரீங்கிற ஆப்ஷனை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எப்படி இந்த ஆப்பை யூஸ் பண்ணி கால்ஸ், லொக்கேஷன்ஸ், மெசேஜஸ் எல்லாம் ட்ராக் பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோட முடிவில் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். லெனோவோ லீஜியன்னு சொல்லக்கூடிய கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் ஜூலை 22ஆம் தேதி லான்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இதால் 5000 mAh பேட்டரியை 30 மினிட்ஸ்லேயே சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. எனக்கு இப்போவே கண்ணை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த லெனோவோ லீஜியன் கேமிங் ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்னாப்டிராகன் 865 ப்ளஸ் சிப்செட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 144 Hz டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. 6 மாசமா அப்படியே பண்ணி இந்த எரியுமே உங்களுக்கு. அடி தோல்ல ஒண்ணு வச்சுன்னு வையா, கைத்து இல்ல கைத்து தொங்கியா மகா இல்லுன்னு மேல பார்க்க. ஓப்போ ரீனோ 4 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஜூலை 31ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. இதில் ஒரு பார்டர்லெஸ் கர்வ்டு ஸ்க்ரீன் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் சீக்ரெட்டாகவே வச்சிருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வண்டியில உட்கார்ந்து யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? என் கூட நானே பேசி எனக்கு நானே தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதை பார்த்து? கண்ணாடியில் என் முகத்தை பார்த்து. அண்ட் இந்த லான்ச் ஈவெண்ட்லேயே ஓப்போவோட ஸ்மார்ட் வாட்சும் லான்ச் ஆக போகிறதா சொல்கிறாங்க.
இந்தியாவில் கடந்த 3 மாதங்களில் ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸ் பாதியாக குறைஞ்சிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் கொரோனா வைரஸ் பேண்டமிக்னால நாடு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணப்படுற லாக்டவுன் தான். இந்த ஹோட்டல் ஓனர் யார்? நான் தாங்க. வேற என்ன? மாயாண்டி. கூகுள் பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கிற அற்புதமான கேமரா பெர்ஃபார்மன்ஸுக்கு காரணம் அதோட கூகுள் கேமரா ஆப் தான். இந்த ஆப்பை க்ரியேட் பண்ண டீமில் இருந்த முக்கியமான டெவலப்பர் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கூகுள்லேருந்து ரிசைன் பண்ணியிருந்தார். இப்போ அவர் அடோபுங்கிற கம்பெனி கூட சேர்ந்து ஒரு புதிய கேமரா ஆப்பை க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. சப்போஸ் இது உண்மையாக இருந்துச்சுன்னா இது கூகுள் கேமராவுக்கே போட்டியாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அறிவியல் உனக்கு. இப்போது நான் ஏற்கனவே சொன்ன அந்த மின்ஸ்பைங்கிற ஆப்பை வச்சு எப்படி அடுத்தவங்களோட லொக்கேஷன்ஸ், கால்ஸ், மெசேஜஸ்லாம் ட்ராக் பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸ்டெப் 1, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் சைன் அப் ஃபார் ஃப்ரீ கொடுங்க அண்ட் உங்கள் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் எந்த டிவைஸை ட்ராக் பண்ண போகிறீங்கன்னு ஒரு கொஸ்டின் வரும். ஆண்ட்ராய்டா ஆப்பிளா? நான் ஆண்ட்ராய்டை கிளிக் பண்ண போகிறேன். அடுத்து பேமெண்ட் பேஜ் வரும். இது ஒரு பெய்டு ஆப். நீங்கள் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி கேன்சல் பண்ண போகிறதா இருந்தால் இதில் இருக்கிறதுலே கம்மியான அமௌண்ட்டை கூட சூஸ் பண்ணிக்கலாம். இதில் கீழே என்னென்ன ட்ராக் பண்ணலான்னு போட்டிருக்கோம். லொக்கேஷன், கால்ஸ், ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, மெசேஜஸ், ஆப் லிஸ்ட், வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ஒன்ஸ் பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப லாகின் பேஜுக்கே வரும். அதில் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ட்ராக் பண்ண போகிறவங்களோட நேமும் ஏஜும் கேட்கும். அது என்ன வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிவைஸை ட்ராக் பண்ண போகிறீங்களோ அந்த டிவைஸை எடுத்து ப்ரௌசரில் போய் mintrack.vipங்கிற வெப்சைட்டுக்கு போங்க. அந்த வெப்சைட்டில் ஒரு ஏபிகே ஃபைல் டவுன்லோட் ஆகும். அந்த ஏபிகே ஃபைலை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுங்க. அடுத்து நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் பேஜில் ஸ்டார்ட் மானிட்டரிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டிவைஸை அவங்கக்கிட்டே திரும்ப கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட டிவைஸை எடுத்துக்கோங்க. நீங்கள் எதுலேருந்து அதை கண்காணிக்க போகிறீங்களோ, எதுலேருந்து அதை ட்ராக் பண்ண போகிறீங்களோ அந்த டிவைஸை எடுத்துக்கோங்க. இதில் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லிங்கை திரும்ப கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டுக்குள்ளாடி போங்க. இப்போ உங்கள் அக்கௌண்ட் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னாலே அந்த டிவைஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். லொக்கேஷன், கால்ஸ், மெசேஜஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீழே இருக்க அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.